குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்டர் வாட்டர் அட்வென்ச்சர் எபிசோட் நம்பர் 4. போன எபிசோட்ல நட்சத்திர மீன் கருணையா இருக்கிறதோட முக்கியத்துவத்தை நமக்கு அழகா சொல்லி கொடுத்துச்சு இல்லையா? இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமான ஒருத்தரை பார்க்க போறோம். கொஞ்சம் கோபக்காரரா இருப்பாரு, ஆனா அவர் மூலம் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த கத்துக்க போறோம். யார் அதுன்னு யூகிக்க முடியுதா குட்டீஸ்? அதுதான் கோபக்கார நண்டு. இன்னைக்கு நம்ம கதையோட பேரு கோபக்கார நண்டு கோபத்தை கட்டுப்படுத்து. ரெடியா இருக்கீங்களா? கடலுக்குள்ள ஒரு குட்டி பயணம் போக வாங்க குட்டீஸ், கதையை கேட்கலாம். அந்த குட்டி பசங்க நட்சத்திர மீனின் கூட விளையாடிட்டு வந்த சந்தோஷம் அவங்க முகத்துல அப்படியே இருந்துச்சு. அவங்க மறுபடியும் அந்த மின்னும் சிப்பியை எடுத்துக்கிட்டு கடற்கரைக்கு ஓடி வந்தாங்க. வழக்கம் போல கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சிப்பி ஜொலிக்க ஆரம்பிச்சது. அந்த வினோதமான வெளிச்சம் அவங்கள மெதுவா கடலுக்குள்ள இழுத்துட்டு போச்சு. இந்த தடவை அவங்க பாறைங்க நிறைய இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க. அங்க சின்ன சின்ன மீன்கள் வேகமா நீந்திக்கிட்டும் ஒளிஞ்சு விளையாடிட்டும் இருந்துச்சு. அப்போ ஒரு பாறை இடுக்குல இருந்து ஒரு நண்டு வேகமா வெளியில வந்து தன்னோட கொடுங்குகளை ஆட்டி ஆட்டி கோபமா கத்த ஆரம்பிச்சது. அதை பார்த்ததும் அந்த பசங்களுக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அந்த நண்டு ஏன் அப்படி கோவமா இருக்குன்னு அவங்களுக்கு புரியல. அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன மீன் நீந்தி வந்துச்சு. அந்த நண்டு அதையும் பார்த்து தன்னோட கொடுங்குகளை காட்டி துரத்த போச்சு. அந்த மீன் பயந்துகிட்டு வேகமா நீந்தி போயிடுச்சு. உடனே அந்த நண்டு மறுபடியும் பாறை இடுக்குக்குள்ள போயிடுச்சு. அப்போ அந்த பசங்களுக்கு அந்த நண்டு மேல கொஞ்சம் பரிதாபமா இருந்துச்சு. ஏன் இந்த நண்டு இப்படி எப்பவும் கோவமா இருக்குன்னு அவங்க யோசிச்சாங்க. அப்போ அந்த மின்னும் சிப்பிக்கிட்ட இருந்து ஒரு மெல்லிய குரல் கேட்க ஆரம்பிச்சது. அந்த குரல் அந்த நண்டை பத்தி ஒரு கதை சொல்ல போறதா சொல்லுச்சு. ஒரு காலத்துல இந்த நண்டு ரொம்ப சந்தோஷமா அமைதியான நண்டா இருந்துச்சு. அது எப்பவும் மற்ற நண்டுகளோட ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கும். ஆனா ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, வேறொரு பெரிய நண்டு வந்து இந்த சின்ன நண்டோட அழகான கூட்டை உடைச்சு போட்டுடுச்சு. அந்த நாள்ல இருந்து இந்த நண்டு ரொம்ப கோபக்காரனா மாறிட்டா. யாரை பார்த்தாலும் சந்தேகப்படவும் கோபப்படவும் ஆரம்பிச்சுட்டா. தன்னோட கூட்டை உடைச்ச அந்த பெரிய நண்டு மாதிரி தான் எல்லாரும் இருப்பாங்கன்னு அது நினைச்சுக்கிட்டான். அதனாலதான் இந்த நண்டு யாராவது பக்கத்துல வந்தாலே கோபப்படுறா. தன்னோட பயத்தையும் கஷ்டத்தையும் கோபத்துல தான் அவன் வெளிப்படுத்துறான். ஆனா கோபத்தினால அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவனோட நண்பர்கள் எல்லாரும் அவனை விட்டு தூரமா போயிட்டாங்க. அவன் எப்பவும் தனியாவே இருக்கான். இந்த கதையை கேட்டதும் அந்த பசங்களுக்கு அந்த நண்டு மேல ரொம்ப பாவமா இருந்துச்சு. கோபம் நம்மளை எப்படி தனிமைப்படுத்திடும்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. கோபத்துல நம்ம மற்றவங்களை கஷ்டப்படுத்துறதோட நம்மையும் நாமளே கஷ்டப்படுத்திக்கிறோம்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அந்த பசங்க மெதுவா அந்த நண்டு இருந்த பாறை இடுக்கு கிட்ட போனாங்க. அந்த நண்டு மறுபடியும் தன்னோட கொடுங்குகளை ஆட்டி கத்த ஆரம்பிச்சது. ஆனா இந்த தடவை அந்த பசங்க பயப்படல. அவங்க மெதுவா பேச ஆரம்பிச்சாங்க. நாங்க உங்களை தொந்தரவு பண்ண வரல, நீங்க ஏன் எப்பவும் இப்படி கோவமா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கதான் வந்தோம்னு ரொம்ப அமைதியா கேட்டாங்க. அந்த நண்டு முதல்ல அவங்க பேசுறத கண்டுக்கவே இல்லை. ஆனா அந்த பசங்க திரும்ப திரும்ப ரொம்ப பொறுமையா பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க அந்த நண்டுக்கு நடந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதா சொன்னாங்க. யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்காக எல்லாரையும் சந்தேகப்பட கூடாதுன்னு சொன்னாங்க. கோவத்தை விட்டா சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னாங்க. அந்த பசங்களோட அன்பான பேச்சை கேட்டதும் அந்த நண்டு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. இவ்வளவு நாள் யாரோ ஒருத்தர் மேல இருந்த கோவத்தை எல்லார் மேலையும் காட்டி தப்பு பண்ணிட்டோம்னு அது உணர்த்துச்சு. மெதுவா தன்னோட கோவத்தை குறைச்சிக்கிட்டு அந்த பசங்களை பார்த்தது. அப்போ அந்த மின்னும் சிப்பி மறுபடியும் ஒளிர ஆரம்பிச்சது. அந்த பசங்களுக்கு நேரமாகிடுச்சுன்னு அர்த்தம். அவங்க அந்த நண்டு கிட்ட நாங்க மறுபடியும் வருவோம், நீங்க கோவப்படாம சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. அந்த நண்டு அவங்க போறதையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு.
கரைக்கு வந்ததும் அந்த பசங்க அந்த கோபக்கார நண்டை பத்தியே பேசிட்டு இருந்தாங்க. கோபம் எவ்வளவு கெடுதல்னு அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. யாரையும் காரணம் இல்லாம கோபப்படக்கூடாதுன்னு, கோபத்தை கட்டுப்படுத்த கத்துக்கணும்னு அவங்க முடிவு பண்ணாங்க. குழந்தைகளா, நீங்களும் உங்க கோபத்தை கட்டுப்படுத்த கத்துக்கோங்க. கோபம் இல்லாட்டி வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சுட்டி சுட்டி வேர்ல்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய் குட்டீஸ்.